பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் பூடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அது ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம், அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா என்னோட மூத்த மகனா அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதும், இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதும், அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலினா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தட நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன் நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமே எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். Get out! என்ன சம்பந்தி, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீங்க இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கலாம். அதுக்காக கோயில் கதவெல்லாம் இழுத்து மூடிட்டீங்க. கோயிலுக்குள்ள யாரையும் விடல. இப்படி உள்ள வந்து தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க, பேசாம இருக்கிறீங்க. இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? சம்பந்தி, இவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எவனுக்கு? அவனுக்கு தான். உள்ள கல்லா சிலையா இருக்கானே அவனுக்கு. என்ன ஏன் இப்படி வாட்டி வளைக்கிறான்? கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்ப வாழ்க்கையில அமைதியை குறைக்கிறானே ஏன் சம்பந்தி? கடவுளை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நீங்க உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. உங்க சார்பில் நான் அவங்கிட்ட கட்டு பாக்குறேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு பேச்சுவார்த்தை போயிடுச்சு. குடும்பத்துல நிம்மதி இல்ல. சம்பந்தி, நான் வேற எதுக்கும் ஆசைப்படல. அது விஷமாவே இருந்தாலும் அவகையால் சாப்பிட்டு தான் பழக்கம். இப்போ அவகையால் சோறு கூட சாப்பிட முடியல. ஏன் என்னையும் என் பொண்டாட்டி பிரிச்சாவன் குடும்பத்தையும் சுடுகாடாக்கிட்டான். ஏன் சம்பந்தி? இவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவனையே கேட்டு சொல்றேன். ஏன்பா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏன் உன் பக்தனை இப்படி சோதனை பண்ற? ஓஹோ, அப்படிங்கிறியா? ஒரு நிமிஷம் நான் அவர்த்தையே கேட்டுறேன். சம்பந்தி, உங்க கோயில் வாசல்ல புத்தக கடை ஒண்ணு இருக்காமே, அங்க புதுசு புதுசா நிறைய பக்தி புத்தகங்கள் வந்திருக்கான். அத ஒன்னொன்னா வாங்கி படிக்க சொல்றான். மனசுக்கு ஆறுதலா இருக்குமா? மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது பக்தி புஸ்தகம் படிக்க முடியுமா சம்பந்தி? கேட்டேனே, கேட்டேன். கேட்காம இருக்க முடியுமா? நான் உங்க சைடு இல்லையா கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவன் பொண்ணு மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும் போது படிக்கிறதுக்கு இவன் அவளுக்கு பக்தி புத்தகத்தை தானே கொடுத்தான். உங்களை தான் சம்பந்தி. ஆனா இவன் மனசுல பெரிய கவலை இருக்கும் போது இவனுக்கு பக்தி புத்தகத்தை கொடுத்தா படிக்க மாட்டானா, காதல் புத்தகத்தை கொடுத்தாதான் படிப்பானா அப்படின்னு கேட்கறான் சம்பந்தி. சம்பந்தி, எதையுமே நானா கேட்கல. அவன் என்ன கேட்டானோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் உங்ககிட்ட தாறுமாறா கேட்டுற முடியுமா? நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? நான் ஆஃப்டர் பொண்ணை கொடுத்த சம்பந்தியாச்சே.
என்னப்பா ஒரு நிமிஷம் சம்பந்தி, அவன் என்கிட்ட பேசணுமா? என்னன்னு போய் விலாவரியா விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா என்னப்பா இப்படி நாக்கு பிடிக்கிற மாதிரி நீ கேட்டா நான் இப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? சரி கட்டுற சம்பந்தி, இந்த ரேஷன் கார்டுல குடும்ப தலைவன் உங்க பேர் தான் போட்டிருக்காமே, ஆனா உங்க பேருக்கு கீழே இருக்கிற ஒருத்திக்கு நீங்க ரொம்ப நாளா சோறே போடலையாமே. நீங்க மட்டும் உங்க பொண்டாட்டி கையால வாங்கி சாப்பிடணும்னா எப்படி? நான் கேட்கல சம்பந்தி, அவன் கேட்கறான். ஏமா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட நீ சந்தோஷமா இருக்கணும். இவன் அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இது மாதிரி ஏய், நீ ஏண்டி அழற? சாப்பாட போடு. குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு?
வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கிறீங்க. வாசனை வித்தியாசமா இருக்கே, வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு 4 ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல 3வது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள. என்ன 3வது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்தா. அவளே சொன்னா, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா 4 நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு. என் பொண்ணு என் காதுல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவா, நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணும் பேசல, எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் 3வது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க 2 பேரும் கட்டிக்கலாம், கொலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம். அது உங்க இஷ்டம், நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் 3வது மனுஷன். மாப்பிள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் மாப்பிள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையெடுத்துக்கு நான் யாரு? நான் 3வது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க 2 பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மஹாலை பத்தியா? இது 2ல ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மஹாலை பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டக்காரன அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு உன் புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அதுக்குதான். பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம். அப்பா தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் மாப்பிள. ஏன் மாப்பிள, நீங்க தான் 3 சபால மெம்பர் ஆச்சே. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள, இப்போ உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா, பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு, உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா? உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு, உங்க அக்கா ஜடமா தான் இருக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மாப்பிள, உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுற உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான். அக்கா, கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்லை. அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்ப பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா, நமஸ்காரம் பண்ணினேனே, எனக்கு பரிசு ஒண்ணும் கிடையாதா? குடுக்கறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்கு? இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன்.
அக்கா, உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணாடியில உன் முகத்தை நீ பாத்துக்கக்கா. நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும்.